புதுச்சேரி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் கடந்த 15 ஆண்டுகளாக சொற்ப ஊதியம் பெற்றுக்கொண்டு ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இயற்கை பேரிடர்கள், நோய் பெருந்தொற்று காலங்களில் சிரமம் ஏதும் பரவாமல் உயிரையும் பொருட்படுத்தாமல் புதுச்சேரி மக்களுக்காகவும் புதுச்சேரி அரசுக்காகவும் தங்களது ஊழியர்கள் பணி செய்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் ஊழியர்களின் பெருங்கூட்ட போராட்டத்தினால் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முயற்சியாலும் ஊதிய உயர்வு பெற்றவர்களாக பணி நிரந்தரம் ஏதும் இன்றி ஊழியர்களின் அடிப்படை உரிமைகள் ஏதும் இன்றி பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த அரசு ஸ்பெஷல் ஸ்கீம் என்ற ஒன்றை உருவாக்கி அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பணி நிரந்தரம் செய்யும் வரை வாரம் வாரம் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். இதற்கான கோரிக்கைகளாக புதுச்சேரி அரசு துறைகளில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்கள் பணி நிரந்தரம் என முதல்வர் அறிவித்ததை நடைமுறைப்படுத்த புதுச்சேரி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக பேஸ்லிப், இஎஸ்ஐசி, இபிஎஃப் போன்ற ஊழியர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கோரி மனு கொடுத்து அந்த மனு தற்பொழுது கோப்புகளாக மாற்றப்பட்டு நிலுவையில் உள்ளது. அந்த கோப்புகளை விரைந்து முடித்து ஊழியர்களின் உரிமைகளை உடனடியாக வழங்கிட புதுச்சேரி மாநிலத்தின் 4 பிராந்தியங்களாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்திய வாரியான வேலைவாய்ப்பு இட ஒதுக்கீட்டை சரியாக விகித சாரத்தை கடைபிடித்து புதுச்சேரி பிராந்திய மக்களின் வேலைவாய்ப்பை குறைத்து ஏனாம் பிராந்தியத்திற்கு கூடுதலாக பணியிடங்கள் வழங்கி புதுச்சேரி பிராந்திய மக்களுக்கு துரோகம் இழைக்காதே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் தொடர்ந்த வழக்கை புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களை கொண்டு 15 ஆண்டுகாலம் பணிபுரியும் ஊழியர்களின் வயதையும் வாழ்க்கையையும் கருத்தில் கொண்டு வழக்கை சரி செய்திட ஒரு ஊழியர் அரசு துறைகளில் பணிக்கு வரும்பொழுது அவர் எந்த வழியாக பணிக்கு வருகிறார் என்பதை உறுதி செய்து அதிகாரிகள் அப்போதே அதை சரி செய்திட வேண்டும். மாறாக அந்த ஊழியர் பணிக்கு வந்துவிட்டால் அவருடைய பணிக்கு பாதுகாப்பை அரசு வழங்கிட வேண்டும். புதுச்சேரி அரசு துறைகளில் உள்ள வவுச்சர் ஊழியர்கள் மற்றும் பணி நிரந்தரம் செய்யப்படாத ஊழியர்களை ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று உருவாக்கி பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பை கொடுத்திட ஸ்பெஷல் ஸ்கீம் உருவாக்க சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி 10 ஆண்டுக்கும் மேலாக அரசு துறைகளில் பணி செய்யும் வவுச்சர் மற்றும் பணி நிரந்தரம் செய்யப்படாத ஊழியர்களை பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் செய்ய மத்திய அரசிடம் பரிந்துரை செய்து அனுமதி பெற்றிட பணி செய்யும் ஊழியர்களுக்கு அந்தந்த பிரிவு வாரியாக தேவைப்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும். உதாரணமாக கிளவுஸ், ரெயின்கோட் போன்ற உபகரணங்கள் அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும். மேல் சொன்ன கோரிக்கைகள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மட்டுமல்லாது புதுச்சேரி அரசு துறைகளில் உள்ள எங்களை போன்ற பணி செய்யும் ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் பொருந்தும் வண்ணம் உணர்ந்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாத பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் வவுச்சர் ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பு வெளியான தேதியிலிருந்து கடந்த 2024 வருடம் அக்டோபர் மாதம் வரை வழங்கவில்லை. ஆகையால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முதல்வர் அறிவித்த தேதியிலிருந்து ஊதியத்தை அரியராக வழங்கிட வேண்டும் என்ற கொள்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனை வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர்கள் அரங்கநாதன், பரந்தாமன் ஒருங்கிணைத்தனர். பாலு, ராம்குமார், மாரிமுத்து ஆகியோர் உறுப்பினர்களாகும். ஆறுமுகம் ஜெயபிரகாஷ், ராஜா பிரபுராஜ், ஆறுமுகம் விஜயகுமார், கோபிநாத், ராஜவேலு, ஒபேத் சேரன், சீனிவாசன், ராஜீவ்காந்தி ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.